நேற்று ஒரு 5 மணிக்கு போல் என் மனைவி ஒரு ஃபோன் பண்ணான். சீக்கிரம் வாங்க, உங்களை 10 பேர் 15 பேர் தேடி வந்திருக்காங்க வீட்டுக்கு வாங்கண்ணா. நான் எனக்கு என்னடா தப்பு செஞ்சோம், எந்த தப்பும் செய்யலையே, யாரையும் திட்டலையே அடிக்கலையே, என்னடான்ட்டு வீட்டுக்கு ஓடி போய் வண்டி எடுத்துகிட்டு போய் என்னையா எதுயான்னு கேட்கேன், என்னையா எதுவும் பிரச்சனையான்னு கேட்கேன். என்னையா உன் சேனல் ரிஜெக்ட் ஆகிருச்சாம்மா, கல்யாணராமன் சேனல் அப்படிங்கிறாங்க. நண்பர்களே வந்திருக்க சொந்த பந்த நண்பர்கள் யாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணலை. மக்களாகிய நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. என்னோடய சேனல் தோல்வி அடைஞ்சிச்சின்னு அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம். நான் இப்போ சொன்னேன், என்னை யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருறா, என்னோடய யூடியூப் ஐடியில் நான் என்ன எழுதி வச்சுக்கன்னு பாருங்கள். இன்பத்தை கண்டு பொங்கி விடாது, துன்பத்தை கண்டு சோர்ந்து விடாது அப்படின்னு தான் எழுதி வச்சுருக்கேன். ஆணைக்கும் அடிசருக்கும் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அவங்களாம் அனுப்பிச்சி விட்டேன். மறுபடியும் நான் இந்த மாதிரி காசு பணத்துக்கு வீடியோ போடாட்டியும் நண்பர்களே, மக்களோட சந்தோஷமாக இருக்கணும், உங்களோட அன்பை பெருக்கிக்கணுங்கிறதுக்காக நான் தொடர்ந்து வீடியோ போட போகிறேன் நாளையிலேருந்து. நீங்களும் இந்த மாதிரி என் வீடியோ வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. அந்த மாதிரி வீடியோ தள்ளி விட்டு போயிடாதீங்க. வேறு சொந்தக்காரங்களில் என் மனைவியே நாளைக்கு கேட்பா, என்னடா மறுபடியும் வீடியோ போடுற, இப்படி மறுபடியும் உன் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டே வரலைன்ற போகிறா. ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். டிரைவர் பயலுகடா. ஓகே நண்பர்களே.